ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலையிலேயே நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம சீக்கிரமாக அந்த வீடியோ போட்டோம்னா நீங்கள் இன்றைக்கி நான்வெஜ் பிரியாணி எல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் செய்வீங்க பார்த்தீங்களா. அதனால அவசரமாக நான் பிரியாணி செஞ்சு உடனே இன்றைக்கி சுட அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் முதல்ல புதினா கூட பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் இருந்து கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக அப்படி கவகமான இதுவே ஒரு மனமாக இருக்குது. இப்போ ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நமக்கு மசாலாலாம் எவ்வளோ போடுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பிரியாணிக்கு போயிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 6 போல் கிராம்பு, 6 ஏலக்காய், 6 துண்டு பட்டை இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2 பிரிஞ்சி இலை. அடுத்ததாக ஒரு 3 போல் பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கினதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். போட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். இது போல் நான் ஒரு 7-8 மிளகாயை ஒரு சுடுதண்ணியில் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிடலாம். ஆம்பூர் பிரியாணிக்கு இந்த மாதிரி மிளகாயை அரைச்சி போடுறது தான் ஸ்பெஷல். அதனால் நம்ம அரைச்சே சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி. இப்போ இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா வலுவலுன்னு அரைஞ்சிரும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு 3/4 கிலோ சிக்கன், தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம். சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறமா புதினாயும் மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். நம்ம ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட பாருங்கள், நல்லா வெந்து நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெளியே எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன். அதில் தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 இந்த மாதிரி 1.5. இந்த கப்பில் 1 கப் அரிசி 700 கிராம் இருந்தது. 700 கிராமுக்கு 3/4 கிலோ சிக்கன் போட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கொதித்து வரட்டும். அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு லெமன் புழிஞ்சிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அடுத்து தேவையான உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விடுவோம். தண்ணி அந்த ரைஸோடு சேர்த்து கரெக்டான லெவலுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றிருச்சு. நல்லா கரெக்டான லெவலில் இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே தூக்கி வச்சிடலாம். தோசைக்கல் வச்சதுக்கப்புறமும் அடுப்பு சிம்மில் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அது சூடாகணும் இல்லையா, அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சு விட்றலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அவ்வளோதான். இந்த நல்லா இது போல் அடியில் இருக்க அரிசியெல்லாம் இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுட்டு இப்போ தம் போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு வாழை இலை வச்சு மூடிடுவோம். இந்த மாதிரி வாழை இலை வச்சுட்டு நான் இது போல் இடிக்கல் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த வாழை இலையெல்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் லேசாக தூக்குன மாதிரி இருக்குன்றதுக்காக இப்படி வெயிட்டு நல்லா அமுத்தி வச்சுருக்கேன். எதுவுமே பண்ணோன்னா 15 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்மில், எந்த அளவுக்கு உங்ககிட்ட சிம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ டைம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணவே வாழை இலையோடு சேர்ந்து அந்த பிரியாணியோட மனம் வருது. சூப்பராக மணக்கு. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக பிரியாணி நல்லா வெந்திருக்கு. குட்டி பாத்திரம் அப்படிங்கிறனால மேலே வரைக்கும் வந்திருக்கு. இதே நம்ம பெரிய பாத்திரத்தில் செஞ்சிருந்தோம்னா பாதியிலே நின்றுருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பரான ஒரு ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு
பாருங்கள். நான் ஊற்றின தண்ணி அளவுகள், மசாலா அளவுகள்லாம் சேர்த்து கரெக்டாக இது போல் செஞ்சிங்கன்னா சும்மா இப்போ தான் சமையல் கற்றுக்கிறவங்க கூட அருமையாக பிரியாணி செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவை வந்து வேறு பிரியாணியை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பிரியாணியை செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.